திண்டுக்கல் வேடச்சந்தூர் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், இந்த ஆலோசனையின் முக்கியத்துவம் என்ன? உடன்பிறப்பை வா என்ற திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஏனென்றால் நிர்வாகிகளை நேரடியாக சந்திக்க வேண்டும், அதுவும் தனித்தனியாக சந்தித்து தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய பணிகள், அதைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை எப்படி ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் என்பது பொறுத்தான அறிவுறுத்தல்களையும் தொடர்ச்சியாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் 12வது நாளாக இந்த உடன்பிறப்பு என்ற தலைப்பில் ஒன் டு ஒன் சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய சந்திப்பின் பொழுது திண்டுக்கல் வேடச்சந்தூர் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனை என்பது அங்கு வரக்கூடிய நிர்வாகிகளிடம் அவர்களுக்கான தொகுதி சூழல் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது, மாவட்ட நிர்வாகிகள் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா என்பது அனைத்தையும் கேட்டறிந்ததோடு தங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களையும் முதலமைச்சர் திரட்டி வைத்துக் கொண்டு கேட்பதன் காரணமாக முக்கியமான விஷயங்கள் அனைத்தையுமே தெரிவிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து உடனடியான நடவடிக்கையும் கூட இந்த ஒன் டு ஒன் சந்திப்பின் உடனான கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொள்வதும் கூட குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் மதுரை மேயர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதும் கூட குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வரைக்குமாக 12வது நாளாக நிர்வாகிகளுடன் ஒன் டு ஒன் சந்திப்பை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய சந்திப்பை தொடர்ந்து அடுத்தடுத்து நாட்களிலும் கூட தொடர்ந்து சந்திப்புகள் இருக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சட்டமன்ற இதுக்கு செல்வது, தலைமைச் செயலகம் செல்வது உட்பட பல்வேறு பயணிகளுக்கு இடையிலான நிர்வாகிகளுடனான சந்திப்பையும் தொடர்ந்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டு வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.